அந்த காக்கை குஞ்சுகள் வாய் திறந்து திறந்து சத்தமிட்டு தாயினுடைய அந்த உணவை வாங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த குயில் குஞ்சு இருக்குல்ல, அதுவும் கத்தும் தானே, பசியில கத்தும் தானே. அப்படி பசியில கத்தும் போது காக்கா இருக்குல்ல, அது சோறு போடுறதை நிறுத்தி அந்த குஞ்சை பாக்குமா, என்ன டிஃபரெண்டா கத்துற, எங்க நம்ம ஃபேமிலி வாய்ஸ். அது மறுபடியும் அதே வாய்ஸ்ல கத்தும் போது அது தொண்டையில காகம் தன்னுடைய அழகினால் கொத்துமா. கொத்தும் போது ஒரு கத்தம் பாருங்க. அந்த கத்து வந்துருச்சுன்னா, அந்த வலிக்கு கத்து வந்துருச்சுன்னா அடுத்த ஓரிரு நாட்கள்ல அந்த குஞ்சு அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும், இல்லைன்னா சைலண்டா தான் இருக்கும். அதனால் தான் பாரதி பாட்டி செய்த பொழுது பராசக்தியிடம் கேட்ட பொழுது, தாயே அந்த கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். எதுக்கு? வலியில் வேதனையில் அடையாளம் தெரியாத யாரோ ஒருவருடைய அரவணைப்பில் தன்னுடைய வாழ்க்கை இனியும் இருக்காது, அடுத்து நான் வாழ்க்கையை சந்திக்க போகிறேன் என்ற பொழுது உள்ளிருந்து பீரிட்டு எழுகின்ற அந்த கத்துகின்ற ஓசை இருக்கு இல்லையா, அது கவிஞன் காதுகளுக்கு கேட்கிறது, எழுத்தாளரின் காதுகளில் விழுகிறது. அந்த ஓசைதான், அந்த ஓசையை எழுதுகிறான் ஒரு புலவன். இங்க தர்வேஷ் சார் உட்கார்ந்து இருக்கார்ல, இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. யார் இவர்? ஒரு ஆட்சி பணியில் இருக்கின்றவர். அவர்தான் நான் எல்லாம் நேரடியாக உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கூட பெற்றவள் இல்லை. ஆனால் பெரம்பலூர் என்கின்ற இடத்தில் கல்வி என்பது மிக பெரிய கடினமான ஒரு பணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி பணியில் சென்று உட்கார்ந்த அந்த நேரத்தில் அங்கே புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி காட்டி அந்த இடத்தில் கல்வியை, வாசிப்பு பழக்கத்தை முன்னிறுத்திய பெருந்தகை இன்னைக்கு வந்து உட்கார்ந்திருக்கார். யாரோ ஒருவர் செய்கிறார்கள், அவர்களுக்கு கத்தும் குயிலோசை கேட்டு விடுகிறது. எங்கோ யாரோ கதறிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான ஆதரவு வேண்டும் என்று அவர்களுக்கு புரிந்து போகிறது. ஒன்று சொல்லுகிறேன், இன்றைய நாளில் சொல்லுகிறேன். தாந்திரா என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஓஷோ சொல்லுகிறார், சோகமாக இருக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்வதற்கான வாய்ப்பை தேடாதீர்கள். வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன என்று எழுதுகிறார் ஓஷோ. நான் இப்படி யோசிக்கிறேன், சீசர்ங்கிற ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவனை ஜூலியட் சீசர். நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், எதை பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கான்னு பார்ப்பேன். நான் மண்டை கிளம்பி வெளியில் வருகிறது விதைன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி நான் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிப்பதில்லை. நான் யோசிப்பது உண்டு, எது சரியோ அதை அந்த வழியில் போவது உண்டு. இறை நம்பிக்கை கொண்டவள் நான், இதை சொல்லுவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. யோசித்து பார்த்தால் நாம் எந்த இடத்தில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறோம் அந்த இடத்தில் ஒண்ணும் இல்லைங்க.